إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்துச் சொன்ன இமாம்கள் குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்துள் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்துள் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும் வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் கோர விபத்திலிருந்தும் கொடிய நோய் நொடிகளிலிருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் கெட்ட ஆட்சியாளரிடமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவழிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்ஆவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சூரா அஸ்-ஸுமர் என்கிற அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்தில் தன்னுடைய அடியார்களை அழைத்து ஒரு செய்தியை சொல்றான். தன்னுடைய அடியார்களை எப்படி அழைக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய அடியார்கள் எதில் அவர்கள் பலவீனப்பட்டிருக்கின்றார்களோ அதை சொல்லி தன்னுடைய அடியார்களை அழைத்து, உங்களுடைய உள்ளத்துல இதை மட்டும் நீங்க மறந்துடவே செய்யாதீங்க, இதை மறந்துட்டீங்கன்னா நஷ்டம் எனக்கு கிடையாது உங்களுக்கு தான் அப்படின்றான். அது என்ன விஷயம்? முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை அழைக்கக்கூடிய அந்த விதத்தை பாருங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டு என்னுடைய அடியார்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறான். மொழியினுடைய நடை தெரிந்தவர்களுக்கு இதனுடைய ஆழம் தெரியும். எப்படி சொல்றான் பாருங்க, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள்.
இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விதமான பாவத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் கஃபூர் மன்னிப்பவனாக, ரஹீம் கிருபை உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தியை தன்னுடைய அடியார்களை அழைத்து உள்ளத்துல பதிய வைக்கிறான். இந்த ஆயத்துடைய ஆரம்பத்தை கவனிச்சீங்களா? தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட அடியார்களே அப்படின்னு கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்டு என்ன சொல்றான்? என்னுடைய ரஹ்மத்துல நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஃபஜ்ர் தொழுகைக்கு வரமாட்டாரு. ஃபஜ்ர் தொழுகைக்கு வராட்டா அடுத்து எந்த தொழுகைக்கு வரணும்? லுஹர் தொழுகைக்கு வரணும்ல, அசர் தொழுகை மக்ரிப் தொழுகைக்காச்சும் வரணும்ல. ஆனா அதுக்கும் வரமாட்டார். ஃபஜ்ர் தொழுகைக்கு வராதவரு லுஹருக்கு பாங்கு சொன்ன உடனே அவருடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் வரும். எண்ணம் வருதோ இல்லையோ ஷைத்தான் உதிக்க செய்வான். எப்படி? ஃபஜ்ர் தொழுகையே உன்கிட்ட இல்ல, லுஹர தொழுது நீ என்ன செய்ய போற? ஃபஜ்ர் தொழுகை தான் ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு மனிதர் ஃபஜ்ர் தொழுகையோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்றான். யார் ஃபஜ்ர் தொழுகாம தூங்குறாரோ அவர் அன்றைய நாள் முழுவதும் ஷைத்தான் பீடிக்கப்பட்டவனை போல இருப்பான். யார் ஃபஜ்ர் தொழுகாம தூங்குறாரோ அவருடைய காதுல ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். எல்லா இதையும் நம்ம செஞ்சுட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு போகாம லுஹரை மட்டும் தொழுது நமக்கு என்ன ஆக போகுது? ஓ, லுஹரும் வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஃபஜ்ரும் லுஹரும் தொழுகாம அசர் தொழுக போவாரா? போக மாட்டார். மக்ரிப் போவாரா? போக மாட்டார். கடைசியில் என்ன வரும்? சரி இன்னைக்கு விட்டுருவோம், நாளைக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிடலாம், ஃபஜ்ர்ல இருந்து தொழுகையை எடுத்துடலாம். ஒரு நாள் தூங்கி ருசி கண்டவங்க மறுநாள் எழுந்திரிக்கவா செய்வாங்க? ஒரு நாள் தூங்க விட்டு நம்முடைய தாலாட்டு பாடி அந்த ஷைத்தான் மறுநாள் நம்மளை எழுந்திரிக்க செய்யவா செய்வான்? மறுநாளும் காலைல ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடியே வந்துடுவான். தம்பி தூங்கு. நீ என்ன ஃபஜ்ர் தொழுகாம அந்த தூக்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை எல்லாம் நீ அனுபவிச்சவன் தானே. நேற்று ஃபஜ்ர் தொழுகாம தூங்குனிய எவ்வளோ சுகமாக இருந்துச்சு, எவ்வளோ நல்லா இருந்துச்சு. காலையில் 7 மணிக்கு எழுந்திருச்சு பல் தேய்க்காம அந்த காப்பியையும் டீயையும் குடிக்கிற அந்த சுகம் இருக்குதே, உனக்கு இன்னைக்கு அந்த சுகம் வேணுமா வேண்டாமா? தூங்கு தூங்கு. இப்படியே ஒரு நாள் கழியும், 2 நாள் கழியும், 1 வாரம் கழியும், 1 மாசம் கழியும். கடைசியில நம்முடைய நினைப்பு எல்லாமே கனவாகவே இருக்கும். தொழுகணும் தொழுகணும் தொழுகணும். என்ன பாய் தொழுகை வரலையா? தொழுகை எடுக்கணும் பாய். அடுத்த வாரத்திலேருந்து தொழுகை எடுக்கலாம்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாளாக விட்டுட்டேன். அடுத்த வாரத்திலேருந்து கரெக்டாக தொழுகை எடுத்துடணும். எங்கே போய் எடுக்க போறாரா? ஜவுளி கடையில் போயா? தொழுகையை எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் அவரை எடுத்துட்டு எங்கே வந்துடுவோம்? மஸ்ஜிதுக்கு வந்துடுவோம். எதுக்கு? நீ தான் தொழுக மாட்டிருக்கிற, செத்து போயாச்சு, உனக்கு நாங்களாச்சும் தொழுகை நடத்தி கபசனில் கொண்டு போய் அடக்குறோம். அப்படி இந்த நிலைக்கு யார் தள்ளப்படுகிறாரோ அவரை விட இந்த துனியாவில் கை செய்தவான்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த துனியாவை விட்டு மறையும் பொழுது தொழுகை இல்லாமல் எந்த ஒரு மனிதன் மௌத்தாகிறானோ அவனை விட நஷ்டவாளி வேற யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு பாக்கெட்ல இருக்கிற ஒரு 10 ரூபா காணா போயிடுச்சுன்னா, ஐயோ 10 ரூபா காணும். நைட்டு தூங்கும் போது என்ன செய்யறோம்? சட்டைப்பைய காலர்ல சட்டையை தொங்க விடுறோம். பாக்கெட்ல ஒரு 1000 ரூபா இருக்குது. காலையில 8 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தோம் 1000 ரூபா தான் 500 ரூபா தான் இருக்குது. மிச்சம் 500 ரூபா இல்லை. என்ன செய்வோம்? வீட்டில் நம்முடைய பொண்டாட்டியை என்ன கேட்போம்? ஒரு ரகலை பண்ணிடுவோம். அப்படித்தானே? பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாவை நம்ம கிட்ட கேட்காம நம்ம வீட்டில் உள்ளவங்க எடுத்து செலவு பண்ணிட்டாலோ, அல்லது பாக்கெட்ல இருக்கிற ஒரு 500 ரூபா காணா போயிட்டாலோ நம்முடைய உள்ளம் பதறுது. எங்க போச்சுன்னு தெரியலையே. சில பேர் தலையிலேயே அடிச்சுடுது. டேய் உனக்கு அறிவே கிடையாது, 1000 ரூபாவை எடுத்து மணி பர்ஸில் பீரோவில் கொண்டு வைக்காம சட்டப்பையிலேயே வச்சு உனக்கு இது தேவைடா அப்படின்னு தலையிலேயே அடிச்சுக்கிடுவாங்க. ஒரு 500 ரூபா 1000 ரூபா தொலைஞ்சு போயிட்டா நம்முடைய உள்ளம் பதறுது, கவலைப்படுது.
அன்னைக்கு நாஸ்டாவே சாப்பிட்றது கிடையாது. மதியம் சாப்பிடும் போது 500 ரூபாவை தொலைச்சிட்டு எனக்கு என்ன மதியம் சாப்பிட அப்படின்னு நினைக்கிறான். 500 ரூபா தொலைச்சிட்டான். விலை மதிக்க முடியாதது தொழுகை. ஃபஜ்ர் தொழுகை இருக்குல்ல, அது வேண்டாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறோம் பாருங்க. இதை குறித்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? எந்த ஒரு அடியான் ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள அந்த 2 ரக்காத் சுன்னத் தொழுகையை தொழுகிறானோ அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த துனியாவில் உள்ள எல்லா விதமான உயர்தரமான பொருட்களை விடவும் அது அவனுக்கு ரொம்ப மேலானதுன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு, இந்த துனியா முழுவதையும் தங்கத்தால் நிரப்பி ஒரு மனிதனுக்கு கொடுத்தாலும் அந்த 2 ரக்காத்தினுடைய நன்மையை என்ன செய்ய முடியாது, பெற முடியாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஃபஜ்ர் தொழுகையை, சுன்னத்தான தொழுகையை, லுஹர் தொழுகையை, நம் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையை நம்ம முஸ்லிம் தான் என்பதற்கு முதன்மையான அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு கடமையை, இந்த அடையாளம் இல்லைன்னா அவர் அப்துல் காதரா இருக்கட்டும், எந்த பெயரா இருக்கட்டும், அவர் பெயர் அளவுக்கு தான் முஸ்லீம். இந்த தொழுகை என்கிற அடையாளம் இல்லை அப்படின்னா சஹாபாக்கள் சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் ஹயாத்தா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நாங்களும் உயிரோடு வாழ்ந்துட்டு இருந்தோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்ந்த காலகட்டத்தில் நாங்க குஃப்ரு, ஷிர்க் இந்த பாவத்தை தான் பெரிய பாவமா பார்த்தோம். இதுக்கு நிகராக ஒரு பாவத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் அது எந்த பாவம் தெரியுமா? தர்க்கு ஸலாத், தொழுகையை விடுவதுதான். அப்ப சஹாபாக்கள் இந்த தொழுகையை விடுறத எதுக்கு நிகரா பார்த்திருக்கிறாங்க? குஃப்ரு, இறை மறுப்பு இருக்கு பாருங்க, காஃபிருடைய செயலுக்கு நிகரா பார்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட இந்த செயலை தான் இன்னைக்கு முஸ்லீமுடைய மஹல்லாவில் இருந்துக்கிட்டுங்க. வேற எங்கேயும் இல்லை, வேற எங்கேயோ பள்ளிவாசலே இல்லாத ஒரு இடத்துல போய் இருந்துக்கிட்டு, பாங்கு சப்தமே கேட்காத ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு, முஸ்லிம்களுடைய அரவமே இல்லாத ஒரு இடத்துல போய் இருந்துக்கிட்டு தொழுகையை ஒருத்தர் தொழுகாம இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, பள்ளிவாசல் இல்லை, முஸ்லீம்கள் இல்லை, நல்லது கெட்டது சொல்றதுக்கு ஆள் இல்லை, அதனால அப்படி போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க. முஸ்லீமுடைய மஹல்லாவில் இருந்துக்கிட்டு, பள்ளிக்கு 4-5 வீடு தள்ளி இருந்துக்கிட்டு, ஒரு நாளைக்கு 5 வேளை பாங்கு சப்தத்தை கேட்டுக்கிட்டு பள்ளிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கக்கூடிய மக்களை நம்ம என்னன்னு சொல்றது? அவங்கள விட மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளிகள் யாராச்சும் இருக்கவா முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். உள்ளம் அப்படியே நடுங்கு. நம்மலாம் ஒரு விஷயத்தை நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணமாகிறதுக்கு இறுதி 10 நாள், லாஸ்ட் 10 நாள், இந்த துனியாவில் ரசூலுல்லாஹ் இருந்த லாஸ்ட் 10 நாள் இருக்கு பாருங்க, அந்த 10 நாளுடைய அந்த வரலாறை படித்து பார்த்தா கண் அப்படியே கலங்கும். அதுலேயும் குறிப்பாக லாஸ்ட் இறுதி 3 நாள் இருக்கு பாருங்க, அந்த சம்பவத்தை ஒரு பயானாகவோ அல்லது எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய அந்த கிதாபுகளையும் நீங்கள் படித்து பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய கல் நெஞ்சமாக இருந்தாலும் கரைஞ்சிருங்க. இந்த துனியா துனியா துனியான்னு சொல்லிட்டு இந்த துனியாவுக்கு பின்னாடியே ஓடுறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குதுங்க. அதில் ஒரு சின்ன ஒரு செய்தியை நான் சொல்லுவேன். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி அவங்களுக்கு சுயநினைவே இல்லை, கடுமையான காய்ச்சல், எழுந்திருச்சு உட்கார முடியலை, நிற்க முடியலை, அப்படியே மயக்கம் அடிஞ்சு விழுந்துருவாங்க. மறுபடியும் எழுந்திருப்பாங்க. எழுந்திருச்ச உடனே அவங்களுடைய நாவலிருந்து வரக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? பாங்கு சொல்லியாச்சா அப்படின்னு கேட்பாங்க. பாங்கு சொல்லியாச்சா? பாங்கு சொல்லியாச்சுன்னு சொன்னால் என்னைய பள்ளிக்கு கொண்டுட்டு போங்க. அவங்களால நடக்க முடியாது, நிற்க முடியாது லாஸ்ட் 3 நாளில். அப்போ 2 நபித்தோழர்களுடைய உதவியினால ஒரு கையை ஒரு நபியினுடைய தோல், இன்னொரு கையை இன்னொரு நபியினுடைய தோளில் போட்டுக்கிட்டு அந்த 2 நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹ் அப்படியே இழுத்துட்டு போவாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய பாதங்கள் மண்ணில் அப்படி கோடு போட்டுக்கிட்டே போகும். எப்படி? எதுக்காக வேண்டி? சின்ன ஒரு தலைவலி வருது, கால்வலி வருது, மழை பெய்யுது, அதிகமாக வெயில் அடிக்குது அப்படின்னா நம்ம பள்ளிக்கு போக மாட்டிருக்கோம். ஏன்? தொழுகவே மாட்டிருக்கிறோம்.
ஒண்ணுமே இல்லாத போது ரப்பே 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 நம்ம கூப்பிடுறோம். அல்லாஹ் நமக்கு ஒரு வியாபாரத்தை தந்து, ஒரு பிசினஸை தந்து, கொஞ்சம் லாபத்தை தந்து, ஒரு சொந்த வீட்டை தந்து, ஒரு சொந்த ஒரு வாகனத்தை தந்து நம்மளை அழகுபடுத்தி பார்க்கும் பொழுது அந்த ரப்பை நம்மளால எப்படி மறக்க முடியுது? சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும் பொழுது என் ரப்பு என்னை நல்லபடியா வச்சிருந்தா என் ரப்புக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சமுதாயத்தை ஒரு அந்தஸ்தை நமக்கு தந்திருக்கிறானே. இப்ப எப்படி நம்ம ரப்பை மறக்க முடியுது? அந்த ரப்புக்கு நம்மளை எப்படி நம்ம தொழுகாம இருக்க முடியுது? மனசுல பதிய வச்சுக்கணும். இந்த துனியாவை விட்டு ஒரு நாள் கண்டிப்பா நம்ம போயிடுவோம். இந்த மஹல்லால இருக்கிறோம், இந்த மஹல்லால இந்த பள்ளி இருக்குது, பக்கத்துல பள்ளி இருக்குது, தொழுக போகாம நம்ம இருக்கலாம். ஒரு நாள் வருங்க, அந்த ஒரு நாள் எப்படி இருக்கும்னா, இதே நம்ம வளர்ந்த தெருவுல, ஓடி ஆடி விளையாடிய தெருவுல ஒரு நாள் மையத்தாக நாம் சுமந்து கொண்டு வரப்படுவோம். எந்த பள்ளிக்கு நம்ம தொழுக வராம நம்ம இருக்கிறோமோ அதே பள்ளிக்கு 4 நபர்களால் சுமந்து கொண்டு வரப்படுவோம். நமக்கும் ஜனாசா தொழுகை நடத்தப்படும். நமக்கும் சொல்லிட்டு ஒரு மையத்தாங்குழியில கபஸ்தான்ல குழி வெட்டி போட்டிருக்கும், அந்த குழியில தனியா போட்டுட்டு வந்துருவாங்க. அப்ப நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க, பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க, உறவினர்கள் இருக்க மாட்டாங்க, நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த துன்யாவில் வாழும் பொழுது எவைகளையெல்லாம் நாம் ரொம்ப பெரிதாக நினைத்தோமோ அவைகளெல்லாம் நம்மை விட்டு ரொம்ப தூரமாக ஆகிவிடும். எதுவுமே நமக்கு பிரயோஜனம் தராது. நமக்கு நன்மையை தரக்கூடியது நாம் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிய நின்றோம் இந்த கியாம், அல்லாஹ் அக்பர் என்று ருக்கு செய்தோமே இந்த ருக்கு, அல்லாஹ் அக்பர் என்று சுஜூது செய்தோமே அந்த சஜிதா, இது மட்டும்தான் நம்முடைய மண்ணறையில் இருட்டு அறையில் நமக்கு உறுதுணையாக, உதவியாக, நன்மையாக, பதவிகளை பெற்றுத்தரக்கூடிய அந்தஸ்தாக இருக்கும். ஆகையினால இந்த உலகத்துல வாழும் பொழுது காசு பணத்தை சேர்த்து வச்சு எவ்வளவு இருக்குது நம்ம கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, அதை விட அதிகமாக நம்முடைய மண்ணறைக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது இந்த துன்யா நம்மளை விட்டு ரொம்ப தூரமாயிரும். அந்த மண்ணறைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குது, என்னத்தை சேமிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். யார் மன்னரை வாழ்க்கைக்கு சரியான ஒரு சேவிங் செய்து வைக்கவில்லையோ அவர்தான் உண்மையில் ஏழை. அவரை விட நஷ்டவாளி வேற யாரும் இருக்க முடியாது. ஆகையினால வாடும் வாழ்க்கை நிரந்தரமல்ல, நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அவனுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காமல் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅது. ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் கூலு கௌலன் சதீதா. அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, நம்ம நிறைய விஷயத்தை ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இபாதத்துகளை ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இபாதத்து என்னன்னா ஜனாசா தொழுகை. நம்மள ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா உயிரோடு இருக்கக்கூடியவங்க சில விஷயங்கள் செய்யணும். அதில் ரொம்ப முதன்மையானது என்ன, நம்மள உயிரோடு இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள குளிப்பாட்டணும், குளிப்பாட்டி கஃனிடணும், கஃனிட்டுட்டு அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தணும். ஜனாசா தொழுகை நடத்தி முடிச்சுட்டு தஃனிடணும். தஃபன்னா என்ன, அடக்கம் செய்கிறது. இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா குளிப்பாட்டுறதுக்கு அதை குளிப்பாட்டுவாங்கல்ல, அதுக்கு யாரும் முன் வரதில்லை. நிறைய இடங்கள்ல அதுக்குன்னு சொல்லிட்டு சில முவாத்தின்கள் இருப்பாங்க, பள்ளியில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, யார் வேணாலும் அதை செய்யலாம். அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இறந்து போனவங்களை குளிப்பாட்டுறாங்கல்ல, அதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பயப்படாதீங்க. இன்னைக்கு அவரு, நாளைக்கு நம்ம. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இறந்து போனவங்களை போய் குளிப்பாட்டினா அவங்க பக்கத்தில் போய் இருந்துக்கிட்டா ஏதாச்சும் நமக்கு ஆயிருமோ, நம்முடைய ஆயுசு ஏதாச்சும் குறைஞ்சிருமோ, அல்லது வேற ஏதாச்சும் ஒன்று நமக்கு ஒன்றும் வராதுங்க. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நம்மளை தொடாது. அதனால இதெல்லாம் யாரோ நமக்கு தவறாக சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் நிறைய நன்மைகள் இருக்குது. இறந்து போன வீடு இருக்கு பாருங்க, அந்த வீட்டுக்கு போங்க. அன்னைக்கு இறந்து போனவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சோகத்தில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க. நம்ம பக்கத்து வீடாக இருக்குதா, ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவையா, ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க. இதில் எல்லாம் ஏராளமான நன்மைகள் இருக்குது. அதனால இறந்து போனவங்களை குளிப்பாட்டுறதுக்கு யாரும் பயப்படாதீங்க, தயங்காதீங்க. இரண்டாவதாக அவங்கள ஜனாசா தொழுகைக்காக வேண்டி கொண்டு போகிறாங்கல்ல, நமக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஜனாசா தொழுகையில் நம்ம கலந்துக்கிட்டோன்னு வைங்களா, ஒரு கிராத் நன்மை கிடைக்கும்.
ஒரு கீராத் நன்மை என்பது ஒரு மலையளவு. ஆனால் இன்னைக்கு ஜனாசா தொழுகுங்கிறது சர்வசாதாரணமாக நினச்சிட்டு போயிடும். அதில் இவ்வளவு நன்மை இருக்குது. அடுத்து கபஸ்தானுக்கு போகிறோம் பாருங்க, யார் கபஸ்தான் வரைக்கும் போகிறாங்களோ அவங்கள 2 கீராத் நன்மை. அதுக்கும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். கபஸ்தானுக்குள்ள போகும் பொழுது தயவு செய்து சொல்றேன், உள்ளக்கு நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், மன்னரை வாசிகளே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னாங்க. இந்த சுன்னத்தை கடைபிடிங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதை கடைபிடிக்கிறது இல்லை. போகும்போதே போனை பேசிக்கிட்டே போறது, வரும்போதும் போனை பேசிக்கிட்டே வருது. உள்ளக்க போகும்பொழுது மன்னரை வாசிகளுக்கு சலாம் சொல்லணும். அப்படின்னா தான் நமக்கு என்ன வரும், இன்னைக்கு இவங்க மன்னரை வாசி, இவங்களுக்கு நம்ம சலாம் சொல்றோம், நாளைக்கு நமக்கு யாராச்சும் உள்ளக்க சலாம் சொல்லிட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு பயம் வரும். சலாம் சொல்லிட்டு உள்ளக்க போகணும். உள்ளக்க போயிட்டு நம்முடைய நண்பர்கள் இருக்கத்தான் செய்வாங்க, தெரிஞ்சவங்க இருக்கத்தான் செய்வாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு சிரிச்சு சிரிச்சு நம்ம பேசக்கூடாது. கபஸ்தானுக்குள்ள போய் சிரிச்சு பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. கபஸ்தானுக்குள்ள போனா என்ன செய்யணும், துவா செய்யணும், அழுகணும், நம்ம நினைச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் அழுகுவாங்க கபஸ்தானுக்கு போனா, உஸ்மான் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுகுவாங்க. காரணம் என்ன, ஐயோ இந்த மன்னரை தானே நமக்கு எப்படி ஆக போகுதோ அப்படின்னு. சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவங்க எல்லாம் அந்த மன்னரை கண்டு பயந்து அழுதாங்க. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து கபஸ்தானுக்குள்ள போனா எப்படி இருக்கிறோம், அங்க போய் சிரிச்சு பேசுறோம், அங்க போய் வியாபாரத்தை பத்தி பேசுறோம், அங்க போய் மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி நம்முடைய மனசுல மனமாற்றம் வரும்? அதனால கபஸ்தான் என்பது சிரித்து பேசுவதற்கோ விளையாடுவதற்கோ நண்பர்களை நலம் விசாரிப்பதற்கோ உண்டான இடமல்ல. அங்க போய் துவா செய்யணும், நம்முடைய மனமாற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நன்மைகளை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக ஆர்வத்தோடு நாம் செய்தோம் என்றால் நமக்கு நன்மையும் கிடைத்துவிடும், நல்ல மனமாற்றமும் கிடைத்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல மனமாற்றத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்ஆவின் 2ஆம் வகையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.